ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டு சமையல். இன்றைக்கி அடுப்பாங்கரையில் கடாய் பன்னீர் நம்ம வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்காக ஒரு 1/2 லிட்டர் பாலில் 1/2 மூடி லெமனை பிழிஞ்சு விட்டால் இது மாதிரி தெரிஞ்சிடும். அது லைட்டாக ஒரு பச்சை கலர் வரும் அந்த தண்ணியில். அந்த பதத்துக்கு அதை வடிகட்டிட்டு மீண்டும் ஒரு இதில் வெள்ளை துணியில் நம்ம வடிகட்டின அந்த பன்னீரை போட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணி லேசாக வடித்து விட்டுட்டு மீண்டும் அது மேலே ஒரு வெயிட்டை வச்சிடலாம். நம்ம மற்ற பொருள்கள் ரெடி பண்ணுற வரைய இது அப்படியே இருக்கட்டும். வெயிட்டை வச்சுட்டா நம்ம பீஸாக எடுக்கிற மாதிரி வரும். உதிரியாக போடணுன்னா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பீஸாக வேணும் அப்படிங்கிறதுனால அதுமாதிரி செய்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி விதை, அதே 1 ஸ்பூன் ஜீரகம், அதே ஸ்பூனால் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. நம்ம எதால் எடுக்கிறோமோ அதாலேயே 1/2 ஸ்பூன் மிளகு. நான் ரொம்ப அளவு கம்மிங்கிறதுனால சின்ன ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன மிளகா. அது எல்லாம் வறுக்கிறதுக்கு இதையும் நம்ம அரைக்க போகிறோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ரெண்டும் ஒரே சைஸில் உள்ள மாதிரி எடுத்துருக்கேன். 2-3 பல் பூண்டு, அது மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, அதோடு சேர்ந்து ஒரு பச்சை மிளகாய். ரொம்ப காரமாக இருக்குங்கிறதுனால நான் அளவு கம்மியாக எடுத்துருக்கிறேன். 4-5 மாதிரி முந்திரி, திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி முந்திரி. முதல்ல எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம் அது எல்லாத்தையும் பாத்திரம் காயிற வரையும் நல்லா ஹையாக இருக்கலாம். அதுக்கப்புறமா மீடியமாக வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். மீண்டும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தே வதக்கிடலாம். தனித்தனியாக சேர்க்கணுன்னு இல்லை. ஆனால் காரம் ரொம்ப தெரியாது அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு காரம் உள்ளதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறமா நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு இது 3மே காரம் உள்ளது. அதனால் நான் ஃபஸ்ட்டு சேர்ந்துக்கிறேன். கடைசியாக ஒரு நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி முந்திரியை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வெந்த மாதிரி வரணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சிடலாம். 2மே நல்லா ஆறட்டும். ஆறுச்சுன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். ஆறிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் நாம் இதுக்கு தேவையான மற்ற பொருள்கள்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதேமாரி ஒரு குடமிளகாய். இது 2ஐயும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம வேக விட போகிறோம். இதழாக வெட்டி எடுத்துக்கணும் இந்த வெங்காயத்தையும் இந்த மிளகாயும். அப்போ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மிளகாய் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு வேக வச்சிடுறதுனால இதை நம்ம சாப்பிடும்போதும் சேர்த்தே மிளகாயை ஒதுக்கி வைக்காமல் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீண்டும் அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய். இது சும்மா வாசனைக்காக தான். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அதே மாதிரி மிளகாய் ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது. 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு லைட்டாக ஓரத்தில் ஒதுக்கி விட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இல்லது கடைசியாக வேணாலும் சேர்க்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும். கரிஞ்சிடும். 1 செகண்டு போட்டுட்டு திரும்ப வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம். வெந்தோடனே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை ஃபஸ்ட்டு இதில் தூவிட்டு ஒரு பெரட்டிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது, தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை, விழுதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா சேர்த்து 1 நிமிஷம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கலாம். திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை சேர்த்து நம்ம இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வெங்காயம், மிளகாலாம் வெந்துடுச்சு. அதனால் இது லேசாக கொஞ்சம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம். இந்த நேரத்தில் நம்ம பன்னீரை ரெடி பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே துணியில் வச்சுருக்கிற பன்னீரை பிரித்து அதை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பன்னீர் நல்லா சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உடையாது. நல்லா திக்னஸ்லேயே இருந்திருக்கும். நம்ம இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம் அப்படிங்கிறதுனால இது கிரேவிலையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு தகுந்த விருப்பமான பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து ஒன்று தனித்தனி பீஸாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ நம்ம பார்த்து நம்ம கொஞ்சம் ஷோவாக அந்த கிரேவியில் இருக்கும்போது கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் தனித்தனி பீஸாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி பீஸ் எடுக்க முடியலன்னா
நம்ம அப்படியே பன்னீரையே உதிர்த்து சேர்ந்த மாதிரி வேணாலும் விட்டுடலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி விட்டுடலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி நல்லா வந்துடுச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்க்க போகிறோம். அதுக்குள்ளார ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு, நான் ஏற்கனவே உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பன்னீரை உடையாமல் தனித்தனி பீஸாக சேர்ந்த மாதிரி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக 2 நிமிஷம், ரொம்ப நேரம் வேக வேண்டியதில், பன்னீர் சீக்கிரமே வெந்துடும். லேசாக ஒரு 2-3 பெரட்டி விட்டு 2-3 நிமிஷம் வெந்தோடனே விருப்பப்பட்டால் மேலே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நான் கொத்தமல்லி தழைலாம் எதுவும் தூவலை, இந்த டேஸ்ட்டே போதும் அப்படின்னு இப்படியே விட்டுட்டு அவ்வளோதான். சூப்பராக நம்மளுடைய பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் நாங்கள் சைட் டிஷ்ஷாக இதை செஞ்சுருக்குறோம். ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் புது ஒரு சுவையில் இருந்தது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.